என்னங்க இது? ஏது கலசம்? விலைக்கு வந்துச்சு வாங்கினேன். இது கோயில் கலசமாச்சே. இதை யார் வித்தா? 2 ரவுடி பசங்க வந்து இத வச்சு பணம் கேட்டாங்க. நானும் சீப்பான ரேட்டுக்கு வாங்கிட்டேன். யோ, எதை வாங்குறதுன்னு ஒரு விவசாய இல்லையா? கோவில் கலசத்தை வாங்கினது தப்பியா? சாமி குத்தமாயிருயா? வேணாயா, வாங்கினவங்கிட்டே திருப்பி கொடுத்துடு. நமக்கு சாமி பொல்லாப்ப வேண்டாயா? அரே, சாமியாவது பூதமாவது எனக்கு பணம் தான் முக்கியம். இந்த கலசம் நல்ல ரேட்டுக்கு போகும். இத வச்சு எப்படி சம்பாதிக்கிறேன்னு பாரு. சொல்லு சேட்டு. இன்னும் கொஞ்ச நாளா எந்த பிசினஸ் டீலிங்கும் காணோம், எங்களை மறந்துட்டியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. இப்போ ஒரு பிசினஸ் டீலிங் பேச தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? இப்போ என்ன பொருள்? கோயில் கலசம் ஒன்று இருக்கு, வாங்கிக்கிறியா? கோயில் கலசமா? அதை ஃபோட்டோ எடுத்து என் செல்ஃபோனுக்கு அனுப்பு. சரி, அனுப்புறேன் இரு. என்ன பாத்துட்டியா? பார்த்துட்டேன். கலசம் புத்தம் புதுசா அருமையா இருக்கு. நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு தருவ? நான் 1 லட்சம் தரேன். உனக்கு ஓகேவா? டீக்கு எனக்கு ஓகே தான். அப்போ கலசத்தை நேர்லயே எடுத்துட்டு வந்துரு. கையோட பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். சரி, உடனே கலசத்தோட வரேன். சரி சேட்டு, சீக்கிரமா. ஆ, இந்த கலசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றான். 10,000 ரூபாய்க்கு தான் இதை வாங்கினேன். சும்மா கை மாத்தி விடுறதுக்கு 90,000 ரூபாய் கிடைக்குது. இதை யாராவது விடுவாங்களா? யோ, இத வியாபார பொருளை பார்க்காதயா. கலசங்கிறது தெய்வீக பொருள். கோவில் கோபுரத்துல வச்சு வழிபட வேண்டியது. இத போய் வியாபார பொருளை பாக்குறியே. தெய்வ குத்தத்தை சம்பாதிக்காத. அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதியா. தேக்கோ, இப்படி சென்டிமெண்ட் டயலாக்லாம் பேசாத. நான் இதை வித்து பணத்தை வாங்க தான் போறேன். எனக்கு பணம் தான் முக்கியம். யோ யோ, வேணாயா, சொன்னா கேளியா. கலசத்தை விக்காதயா. சாமி குத்தமாயிருயா. வேணா விக்காத. அதெல்லாம் முடியாது. நான் இதை விற்க தான் போறேன். எனக்கு பணம் தான் முக்கியம். வேணாயா, சொன்னா கேளியா. கலசத்தை விக்காதயா. நை நை, எனக்கு பணம் தான் முக்கியம். புரிஞ்சுக்கோ. ஐயோ, இவ்வளவு தூரம் சொல்ற கேட்க மாட்டியே. ஏன் ஏன் இப்படி பண்ற? யோ, சொன்னா கேளியா. தெய்வ குத்தமாயிருயா. இந்த வேலை வேணாயா நமக்கு. சொன்னா கேளியா. யோ யோ, ச்சே, என்ன மனுஷனோ. மாரிமுத்து மோட்டார் கம்பெனில விசாரிச்சிட்டோம். அங்க எம்எம்னு எந்த வண்டியும் இல்ல. ஒரு வேலை இங்க இருந்தாதான் உண்டு. வாங்க. அந்த எம்எம் வண்டி இங்கதான் இருக்கு. அந்த குழந்தையோட அம்மா சொன்னது சரியாதான் இருக்கு. உள்ள போய் விசாரிக்கலாம். சார். எஸ், சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நீங்க சாமுண்டீஸ்வரி அம்மாவோட பொண்ணு தானே? ஆமா. வணக்கம்மா. வணக்கம். நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர். சொல்லுங்கம்மா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், எங்களுக்கு ஒரு டீட்டெயில் வேணும். என்ன டீட்டெயில்? சார், நேற்று எம்எம் கிரியேட்டர்னு போட்ட வண்டியை யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியுமா? அது நம்ம டிரைவர் முனுசாமி தான் எடுத்துகிட்டு போனா. அப்படியா? அவர் அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். தம்பி, நீங்க இவங்களோட டிரைவர் தானே? ஆமாம் சார். சரி, எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாம் கேட்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அவர்கிட்ட சில விஷயம்லாம் கேட்கணும் சார், அதான். ஓ, சரிங்க சார். வாங்க. ஓன வையா
லோடு நாளைக்கு வந்துரும்யா. சும்மா போட்டு தொந்தரவு பண்ணு. அண்ணா வணக்கம். வணக்கம். நான் சாமுண்டீஸ்வரி மேடம் வீட்டிலேருந்து வரேன். இவங்க அவங்க பொண்ணு. தெரியும் சார், சொல்லுங்க. நேற்று அந்த அம்மன் வாட்டர் கம்பெனியிலேருந்து இந்த எம்எம் கிரியேட்டர்னு எழுதியிருந்த குட்டியானை எங்கேயாவது எடுத்துகிட்டு போனீங்களா? நான் எடுத்துட்டு போல சார். என் ஃப்ரெண்டு கஜான்னு ஒருத்தன் வண்டி வேணும்னு கேட்டான். அதனால வண்டியை அவனை எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். சரிங்க, அந்த கஜாவோட அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா? சரிங்க, வரேன். போயிட்டு வாங்க. அம்மா வலிக்குதுமா. அம்மா வலிக்குதுமா. அம்மா அம்மா வலிக்குதுமா. அம்மா ஷாலினி 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 எழுந்துருமா. ஷாலினி அம்மா ஷாலினி ஷாலினி எழுந்துருமா. அம்மா ஷாலினி எழுந்துருமா. கண்ணு தரமா. ஐயோ, என் பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு. அம்மா எழுந்துருமா. ஷாலினி, ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஐயோ அம்மா ஷாலினி எழுந்துருமா. அம்மா கண்ணை திறந்து பாருமா. ஷாலினி ஐயோ ஐயோ, இந்த நேரம் பார்த்து ஒரு வண்டியும் காணுமே. குழந்தை வேற மயக்கத்துல இருக்காளே. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போனோம்? அண்ணே, குழந்தை பாம்பு ஐயோ, கடிச்சிருச்சு. சீக்கிரம் ஏறுங்கம்மா. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டி போலாம், போங்க. ஏறுங்க. போங்கண்ணே, சீக்கிரம் போங்க. சீக்கிரம். அம்மா ஷாலினி, அம்மாடி ஷாலினி. அண்ணே டிரைவர் அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. அது போறோமா? ஐயோ அம்மா ஷாலினி. ஷாலினி ஷாலினி அம்மா ஷாலினி பாருமா. அம்மா அண்ணா டிரைவர் அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஷாலினி இப்போ நீ வெயிடா. ஏய் இற, இந்த வந்துடுறேன். போ போ. ம், சே. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? முனுசாமியோட ஃப்ரெண்டு கஜாவாணி. ஆமா, கோயில் கலசம் எங்கடா? கோயில் கலசமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அடி சொல்றா. சார் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய் எங்க ஓடுற? சொல்றா, கோயில் கலசம் எங்க? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். நீங்க பாட்டுக்கு வந்து கோயில் கலசம் எங்கன்னா எனக்கு எப்படி சார் தெரியும்? உனக்கு தெரியாதா? தெரியாது ஏய் சார். மரியாதை உண்மை சொல்லி இல்ல அடிச்சு பல்ல கட்டிடுறேன். சார் சொல்லிடுறேன் சார். கலசத்தை நான் ஒரு சேட்டுக்கிட்ட வித்துட்டேன் சார். எந்த சேட்டுக்கிட்ட வித்த? ஹே, கோவில் கலசத்தை வித்த நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. அந்த கடவுள் உனக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு.
நீ காரில் வெயிட் பண்ணிட்டு இரு, நான் வந்துடுறேன். ஆ சார் இப்போ எதுக்கு சார் வந்திருக்கீங்க? நான் தான் சேட்டை பற்றி உண்மையை சொல்லிட்டேனே, அவன் அட்ரஸையும் கொடுத்துட்டேனே. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது ஐயோ, சார். இரியா, எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மை சார்? அந்த கலசத்தை உங்ககிட்ட யார் கொண்டு வந்து கொடுத்தா? சார் அது வந்து டேய், நீ யாருன்னு சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். மரியாதையை உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறேன் சார். சந்திரகலா மேடம் தான் அந்த கலசத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். சந்திரகலாவை உங்ககிட்ட கொடுத்தாங்க? ஆமாம் சார், அவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஆறு ஏரி குளம்னு எங்கேயாவது தூக்கி வீச சொன்னாங்க சார். நான் தான் காசுக்கு ஆசைப்பட்டு சேட்டுக்கிட்ட வித்துட்டேன் சார். சார் தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார். முக்கியமாக இதை பற்றி சந்திரகலா மேடம் கிட்ட கேட்டுறாதீங்க சார். அப்புறம் சத்தியமாக நான் உயிரோடு இருக்க முடியாது சார். ப்ளீஸ் சார். அம்மா, டிரைவர் போய் இவ்ளோ நேரம் ஆச்சு, கலசத்தோட வந்துருவானா? தெரியல, வெயிட் பண்ணுவோம். அத்த, அந்த டிரைவர் பையன் கண்டிப்பா வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மயில் சொன்னா அந்த மயில் மேல இருக்கிற முருகனே சொன்ன மாதிரி. மாப்பிள, மாமா ஏன் இந்த வேலை? ஏற்கனவே அவ டென்ஷனா இருக்கா. நீ இப்படி ஏதாவது ஏடா கூடமா பேச போய் அவ கையில துப்பாக்கி எடுத்துட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் பேசாம இருங்க. துப்பாக்கியா? வேணாம் மாமா, நான் வாயை முடிக்கிறேன். சொல்லு சந்திரா. என்னங்க, காணாம போன கலசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டிரைவரும் ரேவதி வெளியில போயிருக்காங்க. கண்டிப்பா அவங்க கலசத்தோட வரமாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஊர் மக்களை உசுப்பேத்தி கலசத்தை வாங்கணும்னு உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. என்னையா எல்லாரும் இங்கே இருக்கீங்க? கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நேரம் ஆகுதுல்ல, எல்லாரும் கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் கலசத்தை வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ளேயேவா? இன்னும் நேரம் இருக்குல்ல சிவனாண்டி. என்ன பெரியவரே புரியாம பேசிக்கிட்டு? எல்லாரும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் கலசத்தை வாங்கிட்டு இங்கே வரணும், அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி முடிக்கணும். அதுக்கெல்லாம் டைம் ஆகுமா இல்லையா? இப்போ நீங்க கிளம்புனா தானே இதெல்லாம் நேரத்தில் நடத்த முடியும். சிவனாண்டி சொல்றதும் சரிதானப்பா. கலசத்தை நல்ல நேரத்தில் கொண்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்தலைன்னா ஊருக்கு தான் ஏன் பிரச்சனை? அப்புறம் தெய்வ குத்தாகாது, கடவுள் நம்மளை தண்டிச்சிட போகுது. ஆமாப்பா, சிவனாண்டி சொல்றது சரிதான். நாம உடனே போய் கலசத்தை வாங்கிட்டு வந்துடலாம். சரி வாங்கப்பா, கிளம்பி போலாம். வாங்கம்மா, கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. போப்பா, சாமுண்டீஸ்வரி அம்மா வீட்டுக்கு போ. அம்மாடி ஷாலினி, பாருடா, அம்மாவை பாருடா. அண்ணன் போங்கண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. இதோ போறமா. ஐயோ, வண்டெல்லாம் சீக்கிரம் மார்க் பண்ணுங்க. ஓகே சார். என்னப்பா, எல்லாம் ரெடியா எல்லாம் பக்காவா செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டேன் சார். லோடு ஏற்றி அனுப்புறேன். ஓகே. வா சேட்டு, கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன். இதோ
கலசத்தை ஏன் அப்படி பாக்குற? நீ தான் போன்லயே பாத்துட்டியே. ஃபோனில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதான் பார்த்தேன். கலசம் எப்படி? ஃபோனில் பார்த்ததோட நேரில் இன்னும் சூப்பராக இருக்கு. கலசம் தெய்வீக அம்சத்தோட நல்லா இருக்கு. சரி, அப்போ பேசுறதுக்கு மேல கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடு. சேட்டு, இதானே வேணாங்கிறது. நீ திருட்டு பொருளை வாங்கியிருக்க, உங்ககிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். இதில் ரிஸ்க் அதிகமாக இருக்கு. அதனால சொன்ன அமௌண்ட் 1 லட்சத்தை வாங்கிக்க. சரி, அதையே கூட வாங்கிக்கிறேன். கொஞ்சம் இரு, போய் எடுத்துடும். ஓகே சார். சார் இந்தாங்க. சேட்டு கிட்ட கூட. அப்ப நான் வரேன். சரி சேட்டு. ஏய், இந்த கலசத்தை உடனே பேக் பண்ண. சரிங்க சார். நான் வெளிநாட்டுல ஏற்கனவே பேசி வச்சுட்டேன். இன்னைக்கே அனுப்பிச்சிடலாம். ஓகே சரியா? போ. என்ன சேகர, சீக்கிரம் வேலையை முடி. என்ன வீடு பூட்டி இருக்கு? தெரியல, வெளியே எங்கேயாவது போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நம்பரையும் வாங்காம வந்துட்டோமே. இப்ப என்ன பண்றது? எதுக்கு தம்பிங்க நின்னுட்டு இருக்கீங்க? சேட்டு வீட்டுக்கு வந்தோம், வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? சேட்டு வீடு பக்கத்து வீடு தான். நானு இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. கலசம் வேற இன்னும் கிடைக்கல. ஊருக்கு முன்னாடி அம்மா அசிங்கப்படுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாது, கண்டுபிடிச்சிடலாம். வா. ஷாலினி, ஐயோ கடவுளே, என் குழந்தைய காப்பாத்துப்பா. அண்ணா, என்னண்ணே ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியலம்மா, இருமா பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. அது அண்ணே, என்னண்ணே ஆச்சு? இருமா, என்னாச்சுன்னு இறங்கி பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. ஷாலினி, ஷாலினி, அண்ணே, அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. எனக்கு பயமா இருக்குண்ணே. ஐயோ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அண்ணே, என்னண்ணே ஆச்சு? என்ன ரிப்பேர்னே தெரியலம்மா, என்னால சரி பண்ண முடியலம்மா. அண்ணே, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போலனா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயமா இருக்குண்ணா. சொல்றது புரியுதுமா. வேற ஏதாவது ஆட்டோ வந்தா கூட அதை நிறுத்தி அதுல உங்களை அனுப்பிச்சு வச்சிடமா. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வண்டியும் வரலையே.
ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கே. கடவுளே ஏன்பா இப்படி சோதிக்கிற? அண்ணா 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 கொஞ்சம் நில்லுங்கண்ணே. ஐயோ யாரும் நிக்க கூட மாட்டுறாங்களே. அண்ணா அண்ணா அண்ணா